ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உனை சரணடைந்தேன் கந்தையா, என்றும் நலம் அனைத்தும் பெற அருள்வாய் முருகையா. உண்மையிலேயே அது முருகருடைய அருளால் சஷ்டியில் நம்ம வருஷம் பாடுறது அது வேற. அது 6 நாள் தொடர்ந்து பாடி நம்ம சூரசம்ஹாரத்துலேயும் பல லட்சம் மக்கள் மத்தியில் நம்ம பாடுறது அது ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் கும்பாபிஷேகங்கிறது அது மிகப்பெரிய ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்க 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதுவும் குருஸ்தலம், இது குரு பகவான் முருகர் அவர் அந்த கேட்டதை கொடுக்கக்கூடிய. அதனால தான் மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும், ஒவ்வொரு ஊரிலிருந்தும், ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும், ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும், வெளிநாடுகளிலிருந்தும் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கிறதுக்கு காரணமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நமக்கு கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட முருகருடைய கும்பாபிஷேகம் நாளைக்கு காலையில் நடக்குது. அந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்னைக்கு 6வது நாளான இன்னைக்கு எங்களுடைய பக்தி இன்னிசை நிகழ்ச்சி எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், அறநிலைத்துறைக்கும், அதேமாரி தேசமங்கையர் கட்சி அம்மா அவர்களுக்கும், நம்மளுடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றி. அதேமாரி இதை ஸ்பான்சர் பண்ணுற மதுரை ராஜா அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஏன்னாக்க ஒரு ஸ்பான்சர் இல்லைனாக்கா ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாது. அப்படி எங்களுடைய டீமோட இன்னைக்கு லட்சோப மக்கள் மத்தியில் அதுவும் முருகருக்காக அவருக்கு நிகழ்ச்சி கும்பாபிஷேக நிகழ்வில் பாடுறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப கொடுப்பனை. ஏன்னா எத்தனையோ பாடகர்கள், எத்தனையோ கலைஞர்கள் இங்கே பாடணுன்னு தவம் இருக்கிறாங்க, வரம் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதில் உண்மையிலேயே அது முருகரே அந்த வாய்ப்பை கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன், கருதுகிறேன். இந்த இசை கச்சேரி பாடல் அப்படின்றத தாண்டி நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து தயாராக இருக்கீங்க? ஆமாம், என்னன்னாக்க நம்ம அந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. நம்ம திருச்செந்தூருக்கே 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருசாக நான் வந்ததும் இல்லை. இப்போ தான் ஒரு 4 வருஷமாக 5 வருஷமாக தான் நிறைய நம்ம வர ஆரம்பிக்கிறோம். காரணம் என்னன்னாக்க எல்லாருடைய பக்தர்களுக்கும் வேண்டுதல் நடக்கிறத அவங்க சொல்லும் பொழுது, நான் திருச்செந்தூர் போனேன், அங்கே போன உடனே எனக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ பக்தர்களுக்கு எது நினைச்சாலும் நடக்கிற ஒரு ஸ்தலமாக திருச்செந்தூர் முருகன் இருக்கிறாரு. அப்போ நம்மளும் கண்டிப்பாக அங்கே போய் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வாய்ப்பு கேட்டு இங்கே பாட ஆரம்பித்தது தான். அது நார்மலாக பாடும்பொழுது அவ்வளோ சந்தோஷங்கும்போது, நாளைக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கும்பொழுது அதை பார்க்குறதுக்கும் முதல் நாள் நம்ம பாடுறதுக்கும் அது உண்மையிலேயே ரெட்டிப்பு சந்தோஷம் தான். ஏன்னாக்க அந்த கருட பகவான் காட்சி அளிக்கும் பொழுது அந்த நீரை அந்த கலசத்தில் ஊற்றும் பொழுது அதை நம்ம கண்கொள்ளா காட்சியோட நம்ம மக்களாக இருந்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய கவலைகள், கஷ்டங்கள் தீரணும். அதேமாரி உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த எல்லா மக்களும் எப்படி ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்களோ அதேமாரி நானும் ஒரு பக்தனாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், விரதத்தில் இருக்கிறேன். ஆமாம், எப்பயுமே அதாவது நான் சஷ்டிக்கும் விரதம் இருப்பேன். அதேமாரி இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஆக்சுவலாக விரதம் இருக்க ஆரம்பிச்சதே என்னன்னாக்க, எப்போ கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னாங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தப்பே நான் அப்பயே சரி மாலை போட்டுடலாம். ஏன்னா ஒருவேளை எந்த சூழ்நிலையாவது நமக்கு நிகழ்ச்சி நடக்கணும், நம்ம நிகழ்ச்சி பாடணும், முருகருக்கு உட்காந்து பாடணும் அந்த கும்பாபிஷேகத்தில் அப்படின்னு அதனாலே வேண்டிக்கிட்டு நான் முருகருக்கு இங்கே மாலை போட்டுட்டு இந்த விரதத்தில் இருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எனக்கும் அவங்க ஹெச்ஆர்என்சிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, தேசமங்கையர் கட்சி மேடம், இந்த மாதிரி உங்களுடைய நிகழ்வு 6ஆம் தேதி மாலை உங்கள் நிகழ்வோட தான் நிகழ்ச்சியே முடியுது, அதுக்கப்புறம் காலையில் கும்பாபிஷேகம் நடக்குது, அதனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பை இது பண்ணுறப்படி அதான் சொல்லுவாங்க எல்லாருமே. எந்த கோயிலில் நாம் நிகழ்வு பண்ணாலும் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சி உபயதாரர்கள் கொடுப்பாங்க, உங்களுக்கு மட்டும்தான் அந்த இறைவனை கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி மக்களோட மக்களாக இந்த யாகசாலையை பார்க்குறதுக்கும், அதேமாரி நாளைக்கு கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கும், மாலை எங்களுடைய இசை நிகழ்ச்சியை பாடுறதுக்கும் உண்மையிலேயே ஆவலாக காத்துட்ருக்கிறேன். பக்தர்கள் எல்லாரும் எங்களுடைய இசை நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் எல்லாம் வாழ்த்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் கும்பாபிஷேகமும் எல்லாரும் பாதுகாப்பாக இருந்து பாதுகாப்பாக பார்த்துட்டு பாதுகாப்பாக போகணும். ஏன்னா எல்லா காவல்துறை அதிகாரிகளும் எல்லாரும் நல்லா இதை ஏற்பாடு செஞ்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் நல்லபடியாக நம்மளை பார்த்துக்கிறாங்க. மக்களும் அதேமாரி சேஃப்டியாக கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு சேஃப்டியாக போகணுன்னு என்னுடைய ஆசை.
ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உனை சரணடைந்தேன் கந்தையா, என்றும் நலம் அனைத்தும் பெற அருள்வாய் முருகையா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உனை சரணடைந்தேன் கந்தையா, என்றும் நலம் அனைத்தும் பெற அருள்வாய் முருகையா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.